எல்லையில் ஏற்பட்டுள்ள பதற்றம் காரணமாக இன்று 27 விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்நிலையில் இந்திய வான்வெளி வழியே பாகிஸ்தானுக்கு செல்லும் 25 விமான வழிகளை இந்தியா மூடியுள்ளது. மேலும் எல்லையில் ஏற்பட்டுள்ள பதற்றம் காரணமாக இன்று 27 விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. ஸ்ரீநகர், ஜம்மு, லே, சண்டிகர், அமிர்தசரஸ் உள்ளிட்ட 27 விமான நிலையங்கள் இதில் அடங்கும். இதன் காரணமாக இந்தியா முழுவதும் 400 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ராணுவ கண்டோன்மெண்ட் அருகே வெடிகுண்டு வெடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. லாகூரில் உள்ள வால்டன் விமான நிலையம் அருகே அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு என தகவல் வெளியாகியுள்ளது. லாகூரில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. பலுசிஸ்தானில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பாகிஸ்தான் வீரர்கள் 12 பேர் உயிரிழந்தனர். லாகூர் விமான நிலையத்திற்கு அருகே அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டதால் மக்கள் பீதியில் உள்ளனர். இந்தியா, பாகிஸ்தான் என இரு நாடுகளிடமும் அமெரிக்கா நல்ல நட்புறவை கொண்டிருப்பதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இரு நாடுகளும் மோதலை அதிகரிக்கக் கூடாது எனவும் மத்தியஸ்தம் செய்ய தயாராக உள்ளதாகவும் கூறியுள்ளார். பாகிஸ்தான் மக்களுக்கு ராணுவம் துணை நிற்கும் என்றும் நாம் எப்போதும் ஒற்றுமையாக இருப்போம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியா, பாகிஸ்தான் என இரு நாடுகளிடமும் அமெரிக்கா நல்ல நட்புறவை கொண்டிருப்பதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். புதிய போப்பை தேர்வு செய்வதற்காக முதலாவது வாக்கெடுப்பில் யாரும் தேர்வாகவில்லை என்பதை குறிக்கும் வகையில் கரும்புகை வெளியேறியது. உலகம் முழுவதும் உள்ள 140 கத்தோலிக்கர்களின் தலைவராக இருந்த போப் பிரான்சிஸ் கடந்த மாதம் 21ஆம் தேதி உடல்நலக்குறைவால் மரணமடைந்தார். இதனைத் தொடர்ந்து புதிய போப் ஆண்டவரை தேர்வு செய்வதற்கான கார்தினால் மாநாடு வாட்டிகனில் தொடங்கியது. தேர்வின் போது யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் அந்த வாக்குச்சீட்டுகள் மற்றும் கார்டினல்கள் எழுதி வைத்திருக்கும் பேப்பர்கள் அனைத்தும் எரிக்கப்பட்டு ஆலய சிம்னி வழியாக கரும்புகை வெளியேற்றப்படும். இதன் மூலம் புதிய போப் ஆண்டவர் இதுவரை தேர்வு செய்யப்படவில்லை என வெளியுலகம் அறிந்து கொள்ளும். அவ்வகையில் நடந்த கூட்டத்தில் புதிய போப் தேர்வு செய்யப்படவில்லை. அதை குறிக்கும் வகையில் புகைப்போக்கியிலிருந்து கரும்புகை வெளியேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து 2வது முறையாக கூடி புதிய போப்பை தேர்வு செய்யும் பணியில் தீவிரம் காட்டியுள்ளனர். உத்தரகாசி மாவட்டத்தில் தனியார் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் கங்கோத்ரி நோக்கி தனியார் ஹெலிகாப்டர் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஹெலிகாப்டரில் இருந்த 5 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 2 காயமடைந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்த போலீசார் மற்றும் மீட்புப் படையினர் விரைந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலை மீட்டனர். மேலும் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.